ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பாக வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவியா சும்மா ஒன்றா ஏமாற்றிக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க, நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கின்னு இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம் நீட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாடம் போவேன், என் மனைவி தானே என்ன போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தைய வேணாம் கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க, நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூட நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணும்ன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். வீட்டு சந்தேகம்லாம் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த ஒன்று கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லிக் கொடுக்கறதால வர்றதில்லை, நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா, சொல்லுமா. சுவாமி, ரிஷிகள் நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நான் கடலூர்ல இருந்து வரேன் சுவாமி. சரி. என் பேர் பாரதி. சரி. உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக. சரி, ரொம்ப சந்தோஷம், சொல்லுமா. ரிஷிகள், சரி, முனிவர்கள், சரி, சித்தர்கள், சரி, ஆழ்வார்கள், சரி, இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஆழ்வார்கள்லாம் கோவிலோடவும் மக்களோடவும் சேர்ந்து வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள். சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க, அவங்க தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்க மக்களோடவும் தெய்வத்தோடவும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள்மா. விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர் என்னன்னு சற்று விளக்குங்க. பிரளய கால கலர்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம். விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம். அப்புறம் சகல காலம்னா எல்லாரும் உலகத்துல வாழற காலமா. ராமாயணம், மகாபாரதம், சரி, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா? இதை எப்படி நம்புறதுன்னு பக்தர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எந்த கடவுள் இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்குது? எங்க பார்த்தாங்க? நம்ம மனசுல நினைக்கிறோம். இதுதான். இப்போ ராமாயணம் அப்படின்றது நடந்த கதை, மகாபாரதம் நடந்த கதை. இப்போ மகாபாரதம் நடக்கலை வச்சுக்கலாம். மத்திய சர்க்கார் இருக்குது, இப்போ பிஜேபி சர்க்கார். பிஜேபி சர்க்காரில் விருதுகள் கொடுக்குறாங்க. என்ன விருது கொடுக்குறாங்க? அர்ச்சனா விருது, துரோணர் விருது, பீஷ்மா விருது, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லாதவங்க பேர் அங்கேயா வச்சுக்கணும்? ஏமா வச்சுக்கணும்? அப்போ இருந்தவங்க பேர் தான் வச்சுக்க முடியும், இல்லாதவங்க பேர்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ முதல்ல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவருக்கு விருது வச்சுக்கலாம். இந்திரா காந்தி விருது வச்சுக்கலாம், வைக்கலையா? எந்த ஒரு விஷயமும், ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கதை படிக்கிறீங்க, அந்த கதையை நேரடியாக இவர் இங்கே இருந்தாருங்க, இவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டாருங்க, இவர் இங்கே செத்து போயிட்டாருங்கன்னா எவனும் வாங்கி படிக்க மாட்டான். படிப்பானா? படிக்க மாட்டான். அதை மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிப்பான். மகாபாரதம்ன்றது பாதி நடந்தது, பாதி மிகைப்படுத்தப்பட்டது. சின்ன கதையை பெரிய கதையாக்கிட்டாங்க. சின்ன கதை இல்லை, அது பெரிய கதை. அது பல ஆயிரம் கதை. ஒரு கதையிலேயே பல ஆயிரம் கதை. மகாபாரதம் மாதிரி உலகத்துல ஒரு கதை கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நடந்த அரசியலே மகாபாரதம் தான். மகாபாரதத்துல என்னென்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்தது. அடுத்தவன் மனைவியை கொள்ளடிக்கிறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளடிக்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காதது, இது எல்லா அரசியலுமே மகாபாரத அரசியல் தான். இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, உலகம் ஃபுல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால மகாபாரதம் பொய்ன்னா அவன் மனசே பொய்.
நீ எதையுமே இப்ப முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தாரு, எப்படி நான் பார்க்கலையே, பொய் தான் அது. அப்படி சொல்லக்கூடாது. நான் பார்த்ததான் மெய்னா எதுவுமே மெய்யா இருக்காது, எல்லாம் பொய்யா போடும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. கண்ணகி இருந்தாங்க, மதுரையை எரிச்சாங்க, அது எப்படி ஒரு பொம்பளை போய் மதுரை எரிக்க முடியும்? பொய் தானே அது, சொல்லுமா? இல்ல, உண்மையான வரலாறு. உண்மைன்னு எப்படி சொல்ற? நான் பார்க்கலையே மாட்ட. நம்பிக்கை, எல்லாம் நம்பிக்கையில தான். வாழ்க்கையே நம்பிக்கை. நாளைக்கு நான் வாழ்வான்றதுனால 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், நாளைக்கு நான் செத்து போடுவேன் இருக்க மாட்டேன்னா 200 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன். அதனால எல்லாமே நம்பணும், நம்பினால்தான் உண்மை, நம்பலைன்னா நம்பிக்கையே இல்லை. ஒரு கனவா இருக்கிறான், பொண்டாட்டி என் பொண்டாட்டி நல்ல ஒத்துமைப்பான் நம்பினான்னா தான் அவன் நிம்மதியா தூங்குவான். என் பொண்டாட்டி சரியில்லைங்க நினைச்சிட்டானாவே அவனுக்கு தூக்கம் அன்னையோட போச்சு. அதனால மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லாதவன் அவன் அரை மனுஷன் அர்த்தமா? சொல்லு. 63 நாயன்மார்களும் தமிழ்நாட்டுல தான் தோன்றி இருக்காங்க. சரி, ஏன் மத்த மாநிலங்கள்ல தோன்றும்? யார் சொன்ன தோன்றலன்னு? தின்னன் பரவாயில்ல சொல்றாங்க. தின்னன்ற கண்ணப்ப நாயனார் எங்க தோன்றுனா? தமிழ்நாடு. அது ஆந்திரா தானம்மா. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான். இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பள்ளியில தான் பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும். பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பாரானா, ஆனா யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது. அந்த மாதிரி இங்க ஆசிரியருங்களா இருந்தாங்க மகான்கள். அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்க தோன்றுனாங்க. வடநாட்டுல பெரிய பெரிய மகான் எல்லாம் இருந்தான், ஆனா அவங்களோட போயிட்டாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க, மற்ற நாட்டில் இல்லை. உலகம் ஃபுல்லா ஒரு காலத்திலேயே ஒவ்வொரு மகானும் தோன்றின்னு தான் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு 63 நாயன்மார் இங்க தோன்றி என்ன சாதிச்சிட்டாங்க? எல்லா இடமும் தமிழ்நாட்டிலே முழுசா பரப்பு இல்லையம்மா. இஸ்ரேல்ல பிறந்த ஒரே ஒரு இயேசுநாதர் உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு இல்லையா? அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு. நீ 63 பேர் என்ன சாதிச்ச இங்கிருந்து? சொல்லுமா? இல்ல அந்த அளவுக்கு. அதனால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றிக்கின்னு இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டையே பட்சின்னு இருக்கிறோம். வடநாட்டுல பெரிய பெரிய மகான்லாம் இருக்கிறான், யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை. அதனால நம்மளை மட்டும் வசதியா பார்க்க கூடாது, பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம். சில பேர் அப்படிதான் என்னை மட்டும் வசதியா பேசுவாங்க, அது இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால எல்லா ஸ்டேட்லையும் மீராபாய் எந்த ஸ்டேட்? பெரிய பக்திமா. துக்காராம் எந்த ஸ்டேட்? தமிழ்நாடுல. வெளியில தமிழ்நாடு கிடையாது. இதெல்லாம் நம்ம படிச்சது தமிழ்நாட்டில் படிச்சோம், அதனால தமிழ்நாட்டில் தான் நான் ஞானிங்க தோணும். எல்லா ஸ்டேட்லையும் எல்லா நாட்டிலையும் தான். சரி, ஆன்மீகம் உச்சம் அடைந்ததற்கான அடையாளம் என்ன சுவாமி? இருக்க மாட்டான், இல்லைன்னு அர்த்தம். முடியும் போது தான் ஆன்மீகம் உச்சம். அதான் உச்சம், அவன் இல்லை, அதான் உச்சம். பதஞ்சலியோட யோக முத்திரைக்கும் உங்களோட யோக முத்திரைக்கும் ரெண்டு எல்லாம் ஒண்ணுதான், 4 பேரு. பக்தியோட படிநிலைகள் என்னென்ன சுவாமி? வேகபாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர், இவங்க 4 பேரும் இமயத்திலிருந்து வந்தவங்க. அதுல 2 பேர் வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனா எல்லா மகான்களும் ஒரே பொருள் சிவத்தை தான் பேசினாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 10 ஆசிரியர் ஒரு ஸ்கூல்ல இருப்பான், ஆனா பேர் என்னமோ ஆசிரியர் தான். ஆனா மாணவர்களுக்கு 10 பேரும் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான். ஒரு சிலர் அவ அறிவு கேட்ட மாதிரி பாடம் எடுப்பான், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவனுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க. ஆனா சொன்னது ஒரு விஷயத்தை பத்தி தான். எல்லாரும் மகான்கள், யாரும் தரைக்குறைவானவன், யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா. மனுஷனுக்குள்ளதான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம். சொல்லு. பக்தியோட படிநிலைகள் என்னென்ன? பக்தியோட படிநிலை தூய்மையா இருக்கணும். அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியா இருக்கணும். அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியா இருக்கணும். அதுதான் பக்தியினுடைய படிநிலை, தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்னா என்ன? கடவுள்கிட்ட போனோம், என் பொண்ணுக்கு 15 வருஷமா கல்யாணம் ஆகாது சாமி, அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேறனா வழி சொல்லு. நான் வீடு கட்டின பாதியிலே 5 வருஷமா நிற்குது சாமி, 4 கொளுத்துக்கார அமைச்சு அதை கட்டி கொடு. இது இல்லை தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிர சிலையாண்ட போய் அமைதியாக கண்ணு மூடி நிற்கிறது தான் தூய்மையான பக்தி.
பேசுறது தூய்மையான பக்தியில் அது வியாபாரம். யோகத்தோட படிநிலைகள் என்னென்ன? ஞானம். குருவருளும் திருவருளும் பெற என்ன செய்யணும் சுவாமி? குருவருளும் திருவருளும் செய்ய குருவருள் இல்லைன்னு சொன்னா திருவருள் கிடைக்காது. 3 மார்க்கங்களாகிய கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இந்த காலகட்டத்துக்கு சரியானது எது, ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க. யோக மார்க்கம். ஏன் அது எதனால அந்த மார்க்கம் சிறந்தது? வேற எதுலையுமே உன் மனம் நிற்காது. ஞான நிலைக்கு நீ எடுத்த உடனே போக முடியாது. அதே நேரத்தில் இல்லத்துல கர்ம யோகத்தில் இருந்ததுனால உன்னால சரியா ஞானத்தை அடைய முடியாது. அதனால கர்ம யோகத்தில் இருந்துக்குன்னே யோகத்தை பிடிக்கணும். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம்னு 3 நிலை இருக்குது. நம்ம மனிதர்கள் இப்ப வாழ்ந்துன்னு அசுத்தத்தில் வாழ்ந்துன்னு. அசுத்தத்துல இருந்து சுத்தத்துக்கு வரணும். சுத்தத்துக்கு வந்தா அதுவே முடிவானா அது முடியல. சுத்தத்துல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதான் அந்த நிலை. சைவ நாற்பாதங்களாகிய கரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி. சரியேனா தெய்வம் இருக்குது. முன்னாடி ஒருத்தன் போய் கல்லை தடிச்சான் தெய்வத்தை. பின்னாடி போறவன் யோசிக்கணும், தெய்வத்தை போய் கல்லை தடிக்கிறேன், அது முட்டாள்தானே இல்லையா, அது உயர்ந்த பொருளாச்சான்னு யோசிக்கணும். யோசிக்கிறது இல்லை. இது தெய்வத்தை கல்லை தடிக்கணும் போல பின்னாடி போறணும் ஒரு கல்லை தடிச்சான். அது சரியமா இருக்கும். 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை எப்படி களையலாம் சுவாமி? தர்மத்தால களையலாம். தர்மத்தால மட்டும்தான் களைய முடியும், வேற எதாலையும் களைய முடியாது. பதி, பசு, பாசம் பற்றி உங்கள் கருத்து என்ன சுவாமி? மனுஷனே இப்ப அதில் தான் வாழ்ந்துனுக்கிறான். பதிக்கு வரல, ஆனா பற்று பாசத்தில் தான் வாழ்ந்துனுக்கிறான். 3 நிலை அது. பதி, பசு, பாசம். அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது. அது பதினா இறைவன் இருக்கிற இடம். இடம். பசுன்னா உடல், பாசம்னா இதயம். இந்த 3ல தான் மனுஷன் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா இந்த 3ல வாழ வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? பதியை மறந்துட்டான் இல்லையா? ஆசை, பாசம், காமத்துல வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாமே போயின்னுக்கிறான். இதை மறக்கணும், பாசத்தை இழக்கணும், பசுவையும் பதியும் பிடிக்கணும். பிடிச்சால் இறைவன் அடையலாம். பாசத்தை அறுக்கணும். ராஜஸ்தாமச குணம் எதனால் வருகின்றது? அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலேயே வருது. அது தாய்கிட்ட இருக்குது, தகப்பங்கிட்ட இருக்குது தாமச குணம், ராஜச குணம். அப்போ அது அங்கிருந்தே வருது. அந்த சின்ன விதையா இருந்தது அங்க. இவன் பிறந்த உடனே அதை முளைச்சு பெரிய விருட்சமா மாறி போச்சு. அதனால ராஜசம் இருக்கக்கூடாது, தாமசம் இருக்கக்கூடாது, சாத்வீகம் இருக்கணும். ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசம் தாமசத்துக்கும் போயிடுறான். ராஜசம் என்றது என்ன? நான் தான் எல்லாமே, என்னாலதான் முடியும் அப்படின்றது ராஜசம். தாமசம் என்ன? எந்த செயலும் இல்லை, எந்த நேரம் சோம்பேறித்தனம் படுறது தாமசம். சாத்வீகம் என்ன? தனக்கும் நல்லதை செய்துக்கணும், உலகத்துல உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும். அதான் சாத்வீகம். அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதுல வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் நல்லவனா ஊர்ல ஒரு பேர் கிடைக்கணும், அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னா தாமசத்துக்கு வந்துடணும், சாத்வீகத்துக்கு வந்துடணும். தாமசத்துல ராஜசத்துல இருந்து தாண்டிக்கணும். சொல்லும். தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது? ஆகாது. ஆகாது. ஏன்னா தகுதியற்றவங்கிட்ட நீ தானம் வாங்கினா உனக்கு பாவம் தெரியுமா? ஏன்னா நீ எப்ப போடுறியோ பாவத்தை போடுற. அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ வாங்கினா தகுதி உள்ளவன் நினைச்சின்னு வாங்குவ, அவன் தகுதி அற்றவனா இருப்பான், அந்த பாவம் உனக்கு வந்து சேரும். எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு வேணா தர்மம் பண்ணலாம். அது தர்மமா இருக்கட்டும், எது ஒண்ணா இருக்கட்டும், தகுதி இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ போட்டுடுற. ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும். போட்டுட்டீன்னா அவன் தகுதியான இருக்கட்டும், இல்லன்னா உன்னை விட்டு உன் பாவம் போகும். சொல்லு. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று யாழ்ப்பாணம் நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் ஆடியோட சிறப்பா பாடியிருக்கிறாரு. சரி. இந்த வேளையில கூழ் கொழுக்கட்டை நம்ம படைக்கிறதோட மகிமை என்ன? இது ஆடி மாசம், வெய்ய காலம் முடிஞ்சு ஆடி வந்த உடனே மனுஷனுக்கு பூமி உஷ்ணத்துல இருக்கும்.
அந்த பூமியில் வாழற மனுஷனுக்கெல்லாம் அம்மை வந்துடும். அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை. மாரியம்மாவுக்கு வேறு வேலை இல்லாத ஒரு ஊரில் 10 பேர் இருக்கிறான்னா 5 பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டான் மாரியம்மா. அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமாக மாறி அது அம்மையின் பேரை போச்சது. அப்போ இந்த ஆடியில் தான் அந்த அம்மை வரும். இந்த ஆடியில் வரும்போது கூழும் குழக்கட்டையும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தணிச்சிடும். அதனால ஆடி மாதம் கூழை ஊற்ற வச்சான். அதை என்ன பண்ணால் தனியாக இதுக்காக ஊற்றுறான்னா ஊற்ற மாட்டான் மனுஷன். அதனால இது அம்பாளுக்கு ஊற்றுறான்னா ஊற்றுவான். அதனால இதெல்லாம் சாங்கியமாக வச்சிருக்கிறாங்கம்மா. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறைய பல வீடியோக்களில் நீங்கள் இந்த கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆனால் திரும்பவும் நான் திருப்பி ஏன் கேட்குறேனாக்கா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது விடையாக கிடைக்குன்றதுக்காக நான் இந்த பொதுவான கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்க ஐயா. அது என்ன காரணமாக இருக்கும்? ஆசை, உலக ஆசை, தெய்வ ஆசை இல்லை. உலக ஆசைக்குது, பண ஆசைக்குது, பொருள் ஆசைக்குது. அதனால ஆன்மீக ஆசை இல்லை. சொல்லுங்க. சுய விசாரணை இருந்தால் அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறதில்லை, உலக விசாரணை தான் பண்ணுறான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிட்டு இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறான். அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும் செய்கிறான் தவிர நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணுன்றதை இவங்க யோசிக்கிறதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி? தெய்வம். தெய்வமா இல்லை மனிதர்களா? தெய்வம். தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்களில் சொல்ல. ஆமாம், மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவு, அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதிலிருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி? சிந்தனைமா. காலையில் கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமே என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீயே அவங்ககிட்ட போய் சிக்கிற, அது உன் செயல் தானே. நாம எப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆகிட்டணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி, இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான், உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தின விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பாரு. அந்த அவமானம் எதனால் நடந்தது, நீ அவனை விட தாழ்ந்திருக்கதால் அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு. அந்த முயற்சி உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரும்னு சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்ட போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போகுது, அதுக்கிட்ட கல்லை கடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க, அது உன்னை கடிக்க உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீறது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராமல் படுத்துக்கினா நீ உதவாத பொருள் உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க.
அதனால் நீ சீறித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால் சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனால் அது கூட சில பேர் வராமல் இருக்கு. வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போக அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாவது வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தகப்பன் விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா டைரக்டர். அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட, நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரேன் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போடான்னு சொல்கிறாங்கன்னு. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம்? ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது. நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும். நீ அப்படி கேட்கலையே, எப்படி கேட்ட? என்ன எழுதிக்கிற பாரு. நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? ஊர் ஃபுல்லாக கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனால் கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான். பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பம் ஆகிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஆன்மீகத்தை செல்றவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி சமயம் விழுறது? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி மீள்வது? புரியலையம்மா நீ கேட்குறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தானாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? எவனாலுமே முடியாதுமா அது. சில பேர் இப்பெல்லாம் என்ன நினச்சின்னுக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார், காட்டுக்கு போடுவார், அவர் சாமியார் ஆகிடுவார் அப்படின்லாம் நினச்சின்னுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். இதெல்லாம் சும்மா கற்பனை. ஏன் சொல்கிறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது. தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன். அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும். அதுதான் ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும். நீ ஆன்மீகத்தில் போன உடனே உன்னை ஞானி ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றா ஆகலாம், நிஜத்தில் வர முடியாது. நான் இமயமலைக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை, இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியான்ட்டோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம், இங்கே வந்து டைரக்டர் செத்துட்டாரு, டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்த நாள் சோறு வருது வண்டியில், நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாகிறோம், டூரிஸ்ட் வராங்க, அவங்க 5-10 கூட செலவு வச்சுக்கிறோன்றோம். அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது. அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமா இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில நிற்கிறது கடவுளுடைய அருள். இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது. உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, ரொம்ப நாளாக இருக்குது அந்த வீட்டில், காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு தான் பார்ப்பேன். வேற வீடு பார்ப்பல. அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேற வீடு தெரிஞ்சுது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே. அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, ஊட்டையே தேய்ச்சி, அதே தான் இப்போ செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாட முடியும். அது நினைவு தானமா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட உறவாட போகிற,
உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட உன் நினைவு தாம்மா செயலுக்கு அடிப்படை. துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலை விதின்னு நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஆமாம், எப்பப்போ நீ முட்டாள் ஆகுறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும், எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்போல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான். விதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான். இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்குயா? அதுதான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்போ நம்மளுடைய செயல். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குற, அவர் சொல்கிறாரு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? 7 மணிக்கு வாங்கினோடனே சைக்கிளை எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாராக போனுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இதோட போயிட்டு போகிற கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது? அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனவொடனே யோசிச்சான், இவனை கொடுத்தா திருப்பி கொடுப்பானோ கொடுக்க மாட்டான், நான் என்னால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது. கண்டதை விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி, நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. மன வலிமை என்றால் என்ன ஐயா? உறுதி எப்படி இருக்கு? அதை பெறத்துக்கு என்ன வழி ஐயா? ஞானம் தான்மா வழி. மன உறுதியோட கண்ணா. இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தா என்ன பண்ணுவான் பிள்ளை? கஷ்டப்படுவான், சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவானா? ஆமா ஐயா. ஒரு தாய் உங்க அம்மா இறந்துட்டா என்ன பண்ணுவ? நீ வேதனைப்படுவையா? என்ன வேதனை? எப்படி வேதனைப்படுவ? இருந்தாங்க இப்ப இல்லையேன்னு வேதனைப்படுவேன். மனசோட நினைச்சுப்பியா? அழுவ மாட்டேன். அழுவேன். ஏன் அழுவ வருது? பெத்தவங்க இல்லையா? அப்ப பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்டா அழ வராது. வராது. அப்போ இந்த உறவுன்ற எண்ணம் உங்க உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வரும். உறவு இல்லை மற்றவங்க சேர்த்து போட்டா அழ வராது. எங்க அம்மா சேர்த்துட்டதுக்கு நான் மற்றவங்க தான் நினச்சிக்கிறேன். இந்த மன உறுதி ஆன்மீகத்தில் தான் வரும். இதோ எங்கள் தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை, அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி பக்கத்து தெருவு தான் ஓட்டு சாவுக்கு போடல. நான் உங்களால் முடியுமா? வாயில் பேசுறது இல்லை உறுதி, செயலில் இருக்கணும் உறுதி. எதிர கட்டின இடம் வாங்கணும். இந்த இடம் வாங்கினோன்னா கேட்குறாங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும், யார் பேரில் பண்ணலாம்? நான் வாங்குகிறேன் பணம் போட்டு. ஒன்று என் பேரில் பண்ணணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் பண்ணணும், இல்லை பிள்ளைங்க பேரில். இதான முறை. ஆனால் நான் என்ன பண்ணேன், யார் பேர்லையுமே கூட பொதுவுக்கு இருக்கும் பிரம்மசூத்திர குழுன்னு ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? இதுதான் உறுதி. நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னப்பா பண்ணுறது? என் பிள்ளைங்களுக்கு ஒன்று பண்ண புடிச்சனை கட்டை தடிப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா. தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்குது. அது உண்மையாக? ஆமாம், இப்படி நினச்சிக்கின்னு செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும்போது அந்த செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனமே தவிர இதை காரணமாக ஆக்கிக்கின்னு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தால் நல்லா ஆகிடுமான்னா அப்போ அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி வரணும்னு நான் இங்கே சேர்க்கறது கிடையாது. கடவுளை தேடணுன்ற மட்டும் இங்கே வாங்க, மற்ற வீட்டு பிரச்சனை இங்கே வந்தால் தீர்ந்துருமா, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை இங்கே வந்து தீர்ந்துருமா? தீராது. அதெல்லாம் உங்கள் சொந்த விஷயம். தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. யார் குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறதில்லை. யார் குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது. நான் மந்திரம் பண்ணுறேன், தகுடு தரேன், தாயத்து தரேன், விபூதி தரேன்னு சொல்கிறதே கிடையாது, இங்கே சேர்க்கறதும் கிடையாது. அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் அங்கே போங்க நீட்டுவேன். ஏன் சொல்கிறேன்னா, தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும். அந்த பாதையில் போகிறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இடம் சரி. இங்கே போனால் இது நடக்கும் அது நடக்கும் நினைச்சிக்கின்னு வரவனுக்கு இந்த இடம் சரியாக வராது. நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க என்னை ஏமாற்றுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் ஐயா? அவங்க நிலை எதனா இருக்கட்டும், உன்னை ஏமாத்துப்பா நீ இல்லை பரதாமா போடுவேன். அவங்க நிலை கடைசியில் தானே, உன் நிலை அப்பவே இல்லை நீ பரதாமா ஆயிடுவேன். அதனால உன்னை காப்பாற்றிக்க முதல்ல அவங்க நிலை எப்படின்னா போட்டோம். குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தால் சரியா? ஒரு லிமிட்டாக இருக்கணும். அளவு மாரி போனால் துக்கத்தை வச்சு எடுத்துருவேன். பிள்ளைங்களை வளர்க்கணும், பொறுப்போட வளர்க்கணும். ஆனால் அது மேலே அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும்.
அதனால் பொறுப்போடு வளர்க்கணும். இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமைன்னு நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும். தபஸ்விகள்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமோ தண்டமோ வச்சுருப்பாங்க. அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது இவங்க எதுக்கு வச்சுருக்காங்களா, இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க, ரொம்ப ஊராக போவாங்க, இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா. தண்டம் வச்சுருந்தவங்களாம் வயசானவங்கம்மா. இந்த பாரு எனக்கு கை நிற்கல இல்லையா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், இப்போ சேர் போட்டாங்க, அதனால் நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை, அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது. அதனால் அந்த தண்டத்தை மட்டும் கொடுத்துருவோம், அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா. தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளிச்சா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளித்தாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம் தான் வரும், வேறு ஒரு செயலும் இருக்காது. ஏன்னா மகான்ன்றது வேறு, மனுஷன்றது வேறு. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளிச்சாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது பற்றி தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறதால ஒரு பயணம் கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க வந்து மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே வந்து உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற சொல், ஒரு நோயாளி போய் நின்னார், அவர் சரி பண்ணிடுவார். இப்போது இயேசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான்